நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை எந்த மனிதன் கடன்பட்டு அதை நிறைவேற்றாத எண்ணமுடையவனாக இருக்கிறானோ அவன் திருடனாகத்தான் இறைவனை சந்திப்பான் என்று கூறியுள்ளார்கள். ஆதாரம் இப்னு மாஜா, பைஹ்கி. மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவா, மன்னரை வேதனையை விட்டும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் வாழும்போதும் மரணிக்கும் போதும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையில் பிரார்த்தனை செய்தார்கள். தாங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடும் காரணம் என்ன என்று ஒருவர் கேட்டபோது, ஒரு மனிதன் கடன்படும் போது பொய் பேசுகிறான், வாக்களித்து விட்டு அதை மீறுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தியம்பினார்கள். ஆதாரம் புகாரி. கட்டாய தேவைக்காக கடன் எடுப்பது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் முடியுமான அளவு கடனின்றி இருப்பதை கொண்டு போதுமாக்கும் தன்மை எங்களிடம் வரவேண்டும். ஏனென்றால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் போனால் அது பல பாவத்துக்கு எங்களை இட்டுச் செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது.